பொதுவாக போலீஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ரிவேஷன் உண்டு, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் இன் சிவில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிம்பாங்க. இந்த மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு முதல் விஷயம். அந்த பாதுகாப்புன்றதை கடமையாக செய்கிறத விட சேவையாக செய்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி எந்த ஒரு தவறான எண்ணமும் இல்லாமல் நியாயமாக நேர்மையாக மக்களுக்கான சேவை, அவங்களுடைய வலியை புரிஞ்சு செய்யக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நம்மளை தேடி வந்துட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு நம்மளால் நம்ம சக்திக்கு மீறிய அளவு என்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் நம்ம செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கோம். தமிழ்நாடு காவல்துறையில் துணை ஆய்வாளராக பணிபுரியும் திலீபன் பல இளைஞர்களின் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக திகழ்கிறார். நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வுகளில் பங்கேற்க இலவசமாக பயிற்சி அளித்து அதில் சுமார் 38 பேர் இன்று தமிழ்நாடு காவல்துறை, கப்பல் படை உள்ளிட்ட பாதுகாப்பு பணிகளில் சேர்ந்து பணியாற்றி வருகின்றனர். பல இளைஞர்களை ஊக்குவிக்கும் திலீபனின் இல்லற வாழ்க்கை அவருக்கு சோதனையாகத்தான் அமைந்தது. TNUSRB ஃப்ரீ கோச்சிங் சென்டர் அப்படின்ட்டு யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு மட்டும் ஃப்ரீ கோச்சிங் கொடுக்கணும் அப்படின்ற ஆஸ்பெக்டில் இந்த கோச்சிங் சென்டரை June 29, 2020 ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கோச்சிங் சென்டர் அப்படின்றது வந்து ஒரு 5 years சிந்தனைக்கு அப்புறம் நமக்கு வந்த ஒரு விஷயந்தான். எனக்கு மேரேஜ்னு பார்த்தீங்கன்னா 2012 மேரேஜ் ஆகிடுச்சு. அப்போது 2013 ஃபர்ஸ்ட் ஒரு பையன் பிறக்கிறான். ஒரு 67th டே இறந்துட்டான். ஒரு 2015 ஒரு 3 வருஷம் கழித்து செகண்ட் கன்சீவ் ஆகிறாங்க ஒய்ஃப். சேம் ஒரு 50 days பாஸ் ஆகும்போது அந்த குழந்தைக்கும் சேம் சிம்டம்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போது அதுக்கான டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 100% க்யூருக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. பட் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணினால் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போது லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன்றது வந்து நான் சொல்லக்கூடிய 2015 அப்ராக்சிமேட்டாக 25 lakhs ஆகிடும். அது போக ட்ரீட்மெண்ட் காஸ்ட், மேனேஜ்மெண்ட் காஸ்ட்னும் போது ஒரு 5 lakhs ஆகும். அப்போ 30 lakhs பக்கம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. க்ரௌட் ஃபண்டிங்கில் ஒரு 5 lakhs to 6 lakhs ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் ட்ரை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி நைட்டு குழந்தை இறந்துருச்சு. எல்லா பணமும் செலவாகி போச்சு, குழந்தையும் இறந்து போச்சு. பணம் கொடுத்தவங்களுக்கு நம்ம எந்த பதிலும் சொல்ல முடியாது. அப்போது நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஓரளவு நம்ம ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் அந்த பணம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய தொகையாக கொடுத்தவங்களுக்கு, இந்த 10,000 15,000 கொடுத்தவங்களுக்கெல்லாம் தேடி தேடி அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சேலரி வர வர கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்தோம். சீட்டுகளை போட்டு போட்டு கொடுக்க ஆரம்பித்தோம். நிறைய பேர் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்போ சரி, இதை நம்ம கண்டிப்பாக இதை வச்சுட்டு இருந்தால் ஒரு திருப்தி இல்லை. ஸோ அந்த டைமில் தான் 2020 தமிழ்நாடு போலீஸ் கால்ஃபர் பண்ணுறாங்க. ஒரு 3 பசங்க வந்து அன்னை சொல்லிக் கொடுங்க படிக்கிறேன் அப்படின்னாங்க ஃபர்ஸ்ட் நாள். அப்போது சரி சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். அது இந்த 3 பசங்க நம்ம ஒரு 4 நாள் சொல்லிக் கொடுக்குறத பார்த்து அவன் இன்னும் 3 பேருக்கு சொல்ல 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 நம்மகிட்ட வந்து ஸ்ட்ரென்த் ஒரு 30+ மேலே ஸ்ட்ரென்த் ஆகிப்போச்சு. அப்போ 70 daysல பசங்க 16 பேர் ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் பேட்ச் அதோட முடியும், சென்டராக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். 2020 இந்த 3வது பையன் பிறந்த அன்னைக்கு இந்த சென்டரை ஸ்டார்ட் பண்ணோம். தன்னிடம் பயிற்சி பெறும் இளைஞர்களுக்கு எழுத்து தேர்வுக்கு மட்டுமல்லாமல் உடற்தகுதி தேர்விலும் வெற்றி பெற இலவசமாக உடற்தகுதி பயிற்சிகளும் வழங்குகிறார். காவல்துறையில் உடற்கல்வி பயிற்சியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்ற தன் தந்தையின் உதவியோடு இந்த இளைஞர்களுக்கு நீளம் தாண்டுதல், ஓட்டப்பந்தயம், கயிறு ஏறுதல் போன்ற காவல்துறையில் பணியாற்ற தேவையான உடற்தகுதி பயிற்சிகளையும் இலவசமாக வழங்குகிறார். ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்தவங்க எல்லாம் எங்கள் ஊரை சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊர்லேருந்து எல்லாரும் வந்தாங்க. அந்த பேட்ச் பாஸ் ஆகி ரிட்டன் பாஸ் ஆகும்போது யாரும் நம்பிக்கைக்கு வரல. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு, ஏன்னா ரிட்டன் பாஸ் ஆகியாச்சு. ஃபிசிக்கல்னு போய் கேட்டால் திரும்ப 12,000 ரூபா கேட்குறாங்க மற்ற சென்டர்ஸில். ஃபிசிக்கலுக்கு மட்டும் கஷ்டப்பட்டு ரிட்டன் பாஸ் ஆகிட்டு அந்த 12,000 இல்லாமல் தான் நம்மகிட்ட படிக்க வந்தாங்க. அப்போது அண்ணன் ஃபிசிக்கலுக்கு போனால் காசு கேட்குறாங்க அப்படின்ட்டு, சரி ஒன்றும் இல்லை அதையும் நம்மளே ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு உடனடியாக ஒரு கயிறு வாங்கி ரோப்பு கட்டணும். லாங் ஜம்ப் பிட்டு என்னுடைய செலவிலே எங்கள் வீட்டுக்குள்ளேயே லாங் ரன்வே போட்டு ஒரு 30 மீட்டர் ரன்வே போட்டு லாங் ஜம்ப் பிட்டு ஒன்று ரெடி பண்ணோம். கேர்ள்ஸுக்கு ஷார்ட் புட் 2 kg 3 kg 4 kg வேரியஸ் டைமென்ஷன்ஸில் எல்லாமே வாங்கிட்டு ஃபிசிக்கலும் உடனே கண்டினியூ பண்ணோம். ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து 16 years போலீஸ் ட்ரெயினர். ஸோ அவங்களுக்கு அந்த வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ரன்னிங் ஏரியா ஃபுல்லாக அப்போ பார்த்துருவாங்க. ஸோ ஃபிசிக்கல் வந்து ரொம்ப அத்தியாவசியம். அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னா ஃபிசிக்கல் கண்டிப்பாக வேணும், ரிட்டனை வச்சு வாங்க முடியாது. அதனால தான் அந்த ஃபிசிக்கல் அகாடமி ஸ்டார்ட் பண்ணோம். நேர்மையான பல அதிகாரிகளை உருவாக்க வேண்டும் என்று கூறும் திலீபன், தன் இலவச பயிற்சி வகுப்பில் படிக்கும் அனைத்து இளைஞர்களும் சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கிய உதவி தேவைப்படும் இளைஞர்களையே தேர்ந்தெடுத்து பயிற்சி அளிக்கிறார். ஃபர்ஸ்ட் நான் அந்த பசங்களை ஒரு 10 to 15 minutes இன்டர்வியூ பண்ணுவேன். வந்தவங்க எல்லாருமே நான் கண்டிப்பாக சேர்க்க மாட்டேன். அவன் ஏன் இந்த வேலைக்கு போகணுன்ட்டு அவன்கிட்ட கொஷின்ஸ் கேட்போம். ஸோ சிலர் வந்து தன்னுடைய ஃபேமிலியை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லுவாங்க. சிலர் இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட பேசுவாங்க.
சிலர் பேரண்ட்ஸே இல்லை, போத் பேரண்ட்ஸ் இல்லாதவங்களும் இருக்கிறாங்க, சிங்கிள் பேரண்ட்டில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நம்ம டாப் ப்ரையாரிட்டி கொடுத்து அட்மிஷன்ஸ் ஃபில் பண்ணுவோம். என்னுடைய இன்டென்ஷனே வந்து ஹானஸ்டான போலீஸ் ஆக்கணும், அவ்வளோதான். எல்லாரையும் வேலைக்கு அனுப்பணுன்றது என்னுடைய இன்டென்ஷன் கிடையாது. சிறுவயது முதலே காவல்துறையில் பணியாற்ற வேண்டும் என்ற கனவோடு இருக்கும் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த வெற்றிவேந்தன் என்ற இளைஞர் நண்பர் ஒருவரின் மூலம் இந்த இலவச பயிற்சி வகுப்பு பற்றி அறியவே இங்கு வந்து காவல்துறை தேர்வுக்கு இலவசமாக பயிற்சி பெற்று வருகிறார். சின்ன வயசுலேருந்தே போலீஸ் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எங்கிட்டாவது போலீஸ்காரங்களை வெளியில் பார்த்தா உங்களை மாதிரி எப்படி சார் ஆகுறது அப்படின்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி தம்பி எக்ஸாம்லாம் எழுதணும், பாஸ் ஆகணும், அப்போ தான் உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் என்ன எக்ஸாம், எப்படி படிக்கணும், என்ன சிலபஸ் படிக்கணும் எதுவுமே தெரியாது. நம்மளாம் எங்கிட்டே கோச்சிங் கிளாஸ் போய் படிக்க போகிறோம், நம்மள்கிட்ட சும்மா காசு இல்லை, எதுக்கு தேவையில்லாமல் வேலை அப்படி சொல்லிட்டு நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். தினந்தோறும் வேலைக்கு போகிறத ஆரம்பிச்சிட்டேன். அப்போது தான் என்னோடய ஃப்ரெண்டு சுரேஷ்குமார் சொன்னாப்புல, இந்த மாதிரி கன்னியாகுமரியில் ஒரு ஃப்ரீ கோச்சிங் சென்டர் இருக்குது போலீஸ்காண்டி மட்டும், அங்கே போய் நம்ம படிப்போம், நீங்கள் கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அண்ணனோட நம்பர் கொடுத்தாங்க எனக்கு. நான் அண்ணன்ட்ட அடித்து கேட்டேன், அண்ணன் இந்த மாதிரி நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கேன், நான் போலீஸுக்கு ஆகணும்னு ஆசைப்பட்றேன், நான் வரவானான்னு. அண்ணன் என்கிட்ட இன்டர்வியூ பண்ணி என்னை எடுத்துக்கிட்டாங்க. வெற்றிவேந்தனுக்கு எந்த ஒரு அனுபவம் கிடையாது, காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஐடியாவே கிடையாது. ஆனால் இங்கே வந்த மட்டுக்கும் பார்க்கும்போது அவன் ரொம்ப ஷார்ப்பான ஸ்டூடெண்ட். நம்ம ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தா நல்லா புரிஞ்சுக்குவான். ஃபர்ஸ்ட் வீக்லேருந்தே கிளாஸ் டெஸ்ட்டில் டாப்பர் ஆரம்பிச்சிட்டான். ஸோ இந்த மாதிரி ரொம்ப வீக்காக இருந்த ஒரு பையன், பட் வீக் பேக்ரவுண்டில் இருந்த பையன், ஆனால் நல்ல பொட்டென்ஷியல் உள்ள பையனாக இருந்தான். ஸோ அவனுக்கு நம்ம எஸ்ஐ எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் அவனை ரெடி பண்ணோம். அவன் வந்தது கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்காக இருந்தாலும் ஜான்வரியில் வந்த பையனை இமீடியட்டாக வந்து எஸ்ஐலே எழுத வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம திட்டம் போட்டு தான் ஸ்பெசிஃபிக்காக அவனை தேர்ந்தெடுத்து படிக்க வச்சோம். அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கும்போது வீட்டில் சாப்பாட்டுக்கு மாதம் ஹோட்டலில் தான் சாப்பிட்டு வருந்தேன். ஃபஸ்ட்டு வந்த புதுசில் காசு கேட்ட அம்மா இந்த மாதிரி சாப்பாடு காசு அனுப்புங்க அப்படின்னு கேட்குறப்ப இப்போ ஒரு சிலனா அனுப்புவாங்க, ஒரு சிலனா தம்பி காசு இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது திருப்பி காசுலேயும் சொல்கிற இடத்துல கேட்குறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம ஏன் தேவையில்லாமல் இங்கே இருந்துக்கிட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்மளும் இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம பேசாமல் போயிடுவோம், நம்மளுக்கு போலீஸ்லாம் வேணாம், நம்ம ஏதாவது வேலை பார்த்தே பழிச்சுக்கிறோம், கூலி வேலை பார்த்தே பழிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மே 26 நான் போயிட்டேன். ஜூன் 26 எஸ்ஏ எக்ஸாமு எழுத முடியலை, குரூப் 4 என்னால் எழுத முடியலை. வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். 2 மாதம் திருப்பூரில் இருந்தேன். ஏதோ அப்போ வந்து இந்த சம்பளத்தை வச்சு ஏதோ கொஞ்சம் கடன் அடைச்சிட்டு இப்படி வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து பேசி உனக்கான செலவுக்கு நாங்கள் ஃப்ரீயாக தரோம், நீ அக்காமடேஷன் ஃப்ரீயாக தரேன், சாப்பாடு எங்கள் வீட்டிலே நீ சாப்பிட்டுக்கோ, இந்த மாதிரி பேசும்போது ஒரு 1 மந்த் கழித்து வந்ததும் அவனுடைய செலவுகளை பார்த்தீங்கன்னா இப்போது அவன் ரூம்மேட்ஸே ஷேர் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி அவனுக்கான செலவுகள் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஊர்லேருந்து அவனுக்கு ஸ்பான்சர் பண்ணி அவனை படிக்க வச்சுட்ருக்குறாங்க. திருப்பி அங்கே இருக்கும்போது தோன்றுச்சு, நம்ம பேசாமல் அங்கேயே படிச்சுருக்கலாமோ, 2 மாதம் பல்ல கடிச்சிட்டு இருந்திருந்தா ஒருவேளை நம்ம எஸ்ஏ பாஸ் ஆகிருந்தால் நம்ம லைஃப் ஃபுல்லாகவே மாறி இருக்குமே அப்படின்னு தோணுச்சு, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு தோணுச்சு. அதோட அண்ணன் பேரை அந்த டைமில் கரெக்டாக ஃபோன் அடித்தாங்க. அதோட அட்டன் பண்ணேன், நீ வாடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க.